திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது உள்ள இருந்து. அப்படியே கை கால்லாம் அப்படியே எனக்கு இதுவாகும். ஜெய் சாய்ராம் அப்படின்னு மூர்த்தி பாபா அம்பத்தூர் சாய்பாபா. ஜெய் சாய்ராம். சார், நான் வந்து 30 வருஷ காலமா சித்தர்களோட நிறைய தொடர்புல இருந்தேன். சந்திரகிரி, பருவதமலை, கொல்லிமலை, நிறைய விஷயங்கள் அப்படியே இருந்த சித்தர்கள் இருந்தேன். ரெண்டாவது சிறுடியில ஒரு கொஞ்சம் வருஷம் இருந்தேன். எனக்கு நிறைய தீட்சைகளை வாங்கி நிறைய சித்தரோட தொடர்புல இருந்து நிறைய விஷயங்கள் பாபா என்ன உள்கொண்டு வந்தாரு. அப்போ நான் பாபாவை பிரதிஷ்டை பண்ணணும்னு எங்க வீட்டுல முடிவு பண்ண போறோம். ஒரு நாள் எனக்கு வந்து பாபாவே வந்து இந்த கனவுல வந்து நீ பிரதிஷ்டை பண்ணும் போது மரத்தங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னாரு. எனக்கு அப்போ ஒன்றும் சரியா புரியல. அப்புறம் வந்து வலமுறை சங்கு கேள்விப்பட்டிருக்கோம், இடமுறை சங்கு கேள்விப்பட்டிருக்கோம், மரசங்குன்னு சொல்லிட்டு நான் தேடி அலையும் போது அது வந்து மரசங்கு விசேஷமா ஒரு மரம் பிடிச்சி அந்த மரத்துல எடுத்து வலமுறை சங்க செஞ்சு அந்த மரத்தை சங்க நான் வந்து ரெடி பண்ணோம். மரசங்க வந்து யாருமே தொடாத மாதிரி உள்ள வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணோம். அந்த மரசங்க வந்து பல பூஜைகள் பண்ணி இந்த பாபாவுக்கு வந்து உள்ள கீழே உள்ள புதைச்சி வச்சோம். அதுக்கு மேல இந்த பாபாவை வந்து பிரதிஷ்டை பண்ணோம். ஒரு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி நம்ம எப்படி அவருக்கு ஆரத்தி, 4 வேளை ஆரத்தி, அபிஷேகம் எல்லாம் இந்த பாபாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாபாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அது மட்டும் டெய்லி 12 மணிக்கு ஒரு நாதம் இந்த ரூம்குள்ளே வந்து பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா சவுண்டு வருது அந்த மர சங்குல இருந்து. இரவு 12 மணிக்கு அந்த சவுண்டு கண்டிப்பா கேட்குது. உள்ள வந்து அந்த காதலை கேட்டுட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்ப அபரிதமான ஒரு பாபா இங்க வந்து நின்று சங்கு ஊதி தான் இருக்கேன்றத வெளிப்படுத்துறாரு. ஒரு விஷயத்திலையும் நான் உன் கூட இருக்கேன்றத பாபா வந்து தெளிவுபடுத்துறாரு. சத்குரு, உயர்ந்து இருக்க சத்குரு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அன்புதான் பிரதானம்னு சொல்லி நம்மளை வழி நடத்துறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் சாய்ராம். பாபா பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். ஜெய் சாய்ராம்.